நினைப்பேன் சினிமா நடிகை இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்னு. எல்லாருமே இப்படி நினச்சிக்கிட்டு இருங்க, சினிமா நடிகை அரசியல் தெரியாதுன்னா கடைசியில் உங்களுக்கு அரசியல் தெரியாமல் போயிடாமல். எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. மக்களுக்காக என்ன நீங்கள் குரல் கொடுக்குறீங்க? சும்மா அரசு சொல்கிறதுக்கு தைரியமாக எதுக்குன்னா எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும் யாராக இருந்தாலும். கலைஞரிடம் நான் நல்ல அணுகுமுறையோடு தான் இருந்தேன். ஏன்னா அவருக்கு நான் பொன் விழா எடுத்தவன். தனக்கு விஜயகாந்த் வந்து சரியாக வரலன்னா அதே மாதிரி பரம விரோதி அவர் நினைப்பார். அது அரசியல் நாகரிகமாக என்னமோ அவருடைய இதோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது இப்படி பார்க்கும் பொழுது என்னை அவர் பண்ணுற கூத்தை பார்க்கும்போது எம்ஜிஆர் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு. திமுக வந்தால் திரும்ப ரவுடிசம் வரும், அராஜகம் வரும், அக்கறம் வரும், என்னைக்கு இருந்தாலும் சொன்னார். அது உண்மை, அதான் நடக்குது. அன்றைக்கி எம்ஜிஆர் சொன்னதெல்லாம் நியாயம் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். இங்கே சுதந்திரமாக யாருமே வேலை பார்க்குறது இல்லை சார். இப்போ எல்லாம் நெருக்கடி காரணமாக பல்ல கடிச்சிக்கிட்டு ஏதோ காலத்தை ஒட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தவிர நல்ல அரசியல் நடக்குதுன்னு மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, சட்டம் ஒழுங்கு எங்கே சரியா இருக்கு? சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தால் நீங்கள் எழுதுவீங்களே. 30 வருட சுதந்திரத்தை நாம் பெற்றது என்ன, இழந்தது என்ன சார்? பெற்றது இந்த மாதிரி லைட்டு போட்டு டிவி, செல்ஃபோனு, இந்த மாதிரி பேட்டி, இதுதான் பெற்ற சுதந்திரம். அதே வறுமை, அதே வேலையில்லா திண்டாட்டம், அதே ஊழல் பெருத்து போயிருக்கு. இதுதான் சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம பெற்ற இது. இன்றைக்கி வரைக்கும் 60 வருஷத்தில் வறுமை என்றைக்கா ஒருத்தன் ஒழிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் சார். லஞ்ச லாவணி ஊழல் பெருத்து போயிருக்குங்கிறாங்க. அரசியல் தலையீடு அதிகமாகிடுச்சு. யாருமே மக்களுக்காக செய்யலை. தன்னுடைய நாற்காலி நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அரசியல் பண்ணுறாங்களே தவிர மக்கள் நல்லபடியாக இருக்குன்னு யாருமே அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் பேருக்கு சொல்லுவாங்க காந்தி கண்ட கனவை நாம் நிறைவேற்றணும். காந்தி கண்ட கனவை அவங்க நிறைவேற்றவே மாட்டாங்க. சும்மா சொல்லிக்கிறவாங்க. காந்தி, காமராஜர், சுபாஷ் சந்திர போஸ் இப்படி சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றிக்கிட்டே போவோம். காமராஜரை திட்டாது தான். ஒரே பேர் தான் காந்தி தான். நேரு குடும்பம் தான் ஆளணுமான்னு கேட்டவர் தானே. அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான். இன்றைக்கி இவங்க வாரிசை இவர் கொண்டு வர்றாரு. அதே நேரு இவங்க குடும்ப கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் செய்கிறாரு. அப்போ நீ ஏன் ஆட்சி இருக்க? ஒரு தொகுதியை சரியாக நடத்த முடியலன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. அதனால் இதெல்லாம் ஹம்பக்கான வேலை. எங்கே இந்தியாபுரம் தான். நான் இதை மாத்திரம் ஏன் சொல்கிறேன், இந்தியாபுரம் ஃபோக்கஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஓரளவு சட்டத்தை போடுறாங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சட்டங்கள் வருது. ஏனென்றால் ஒவ்வொரு இடத்துலையும் புது கட்சி உருவாகும் போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பயம் வருது. ஆளுகின்ற கட்சி எல்லாத்துக்கும் இப்படி மாற்றிங்க சட்டத்தை, இப்படி போட்டுக்கிறோம், இப்படி வச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஒரு மொத்தத்தையும் குழப்பக்கூடாது நாட்டை. ப்ராடு திங்கின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப விரிவான சிந்தனையை வச்சுக்கிட்டு அதை பார்க்கணும். அது கரெக்டாக தப்பா இல்லையா, ஏது எதற்காக இதை செய்கிறாங்க, அந்த அறிக்கையை பார்த்து தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சார். நம்ம நாட்டின் நடப்பு, வெளிநாட்டோட கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம், அந்த நாட்டோட நடப்பு, அந்த நாட்டோட பட்ஜெட் எல்லாத்தையும் பொருளாதாரத்தை எல்லாம் பார்த்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிந்திங்கிற சொல்லுங்கள். உங்களுக்கு தான் முழு மெஜாரிட்டி கிடச்சிருக்கு. அந்த முழு மெஜாரிட்டி கிடைச்சதுக்கப்புறமா அவன்கிட்ட எவனுமே இருக்கக்கூடாதுன்னா அதற்கு என்ன? இதை விட இன்னொரு கொடுமை நடக்குது. இந்த தேமுதிக ஆட்சி வந்து நின்றுச்சு அப்படிங்கிறக்க அவன் தொகுதிக்கு எதுவுமே பண்ணாதேங்கிறாங்க. மாவட்ட கவுன்சிலர் 15-20 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த தொகுதியும் பண்ணாதேங்கிறாங்க. இதுக்கு பேர் முதலமைச்சரா? இதுக்கு பேர் திமுக அரசா? சின்ன வயசுலேருந்தே நான் பிரச்சனைகளை சந்தித்து பார்த்து வந்தேன் சார். நான் சின்ன வயசில் நான் எல்லா உதவிகளும் நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்கேன். என் குடும்பம் ரொம்ப பெருசு, பார்த்து பழகி போயிட்டேன் சார். அதனால் இதில் வந்து நான் வெறுப்படையில் சந்தோஷமாக தான் இருக்கேன். தேர்தல்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆமாம் சார். இன்றைக்கி வந்து உங்களுக்கு கூட்டணியும் கிடையாது. ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக கோடிக்கணக்காக செலவு பண்ணால் தான் வந்து உங்கள் ஒரு இடத்த தக்க வைக்க முடியுங்கிற ஒரு கட்டாயம். இப்படி செலவு பண்ணிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள், ஒரு பத்திரிகைக்காரங்களாக இருந்து தப்பு பண்ணுறது எவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க. இல்லை, தப்பு பண்ணுறது எவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க. அதை கூட இந்த தேர்தல் கமிஷன் கவனிக்காமல் இருக்கு பாருங்க. இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னா அப்போ அவன் தேர்தல் கணக்கை பொய்யா தானே காட்டுறான். அப்போ நாங்கள் தேர்தல் கணக்கை கரெக்டாக காட்டுறோம். இது ஒரு நாள் மக்களுக்கு புரியும்ல. கலைஞர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். என் கட்சியை தோக்கடிக்கணும், என்னை சேர விடக்கூடாது, எந்த பக்கமும் என்னை வளர விடக்கூடாது. இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலேவா நீங்க அண்டாதுரைகிட்ட பழகுனீங்க, பெறுறீங்க இல்ல பெரியார்ட்ட பழகுனீங்க? யார்கிட்ட பழகாத ஒரு அசிங்கமான அரசியல் நடத்துறீங்க நீங்க. உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்த போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள் பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. உங்களுக்கு திராணி இருக்கா அப்படி இப்படின்னா அப்புறம் எனக்கான கோபம் வருமா? என்ன திராணி இருக்கா அது இருக்கான என்ன இல்லை, இவங்க தான் பெரியவங்களா? என் கட்சி ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் மட்டமான கட்சி கிடையாது. அதுக்கு முன்னாடி கூட குடியாரன் எனக்கும் ஆமாம் இவங்க தான் பக்கத்தில் உட்காந்து ஊற்றி கொடுத்தாங்க.
நான் சட்டமன்றத்தில் போன அந்த சினிமாவில் சொல்ல ரொம்ப புகழ்ந்தா ரொம்ப திட்டினா காதில் ரத்தம் வரும்பாய். அந்த மாதிரி தான் ரத்தம். இது எதுக்குடா இங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன புகழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம சட்டமன்றம் போகிறோம் சார். நீங்கள் எதிர்கட்சி தான் என்ன சொல்கிறேன். அந்த அம்மா எதிர்கட்சி இருக்கக்கூடாது, இன்னும் 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்கிறேன் எதிர்கட்சியை எழுதி கொடுத்துட்டு போயிரு. எனக்கு வேணாம் சாமி, உங்கள் தொந்தரவே வேணாம். இருக்கிற எம்எல்ஏ கொடுக்க நாட்டுக்கு நல்லது. நான் தாராளமாக தான் செய்வாங்க. இந்த அம்மா சொல்லி தானே, ஜெயலலிதா சொல்லி தானே இதுவரைக்கும் அவங்களா செய்யணும்னா செய்யறாங்க. சட்டசபையில் அவங்க அந்த அம்மா குழுங்க சிரிச்சாங்களே ஜெயலலிதா, எதிர்கட்சி எல்லாம் பார்த்து. இன்னைக்கு எதிர்கட்சியில கிக்கின்னு சிரிச்சாங்களே. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. பெல்காமில் போடுங்க, அது ஒரு ஜெயிலு, அங்கே போடுங்க. இல்லைன்னா திகாரில் போடுங்க. அங்கேருந்து சொல்கிறேன், திகாரில் போடுங்க. இல்லை ரெண்டும் எங்களுக்கு பிரச்சனை, அந்த மாதிரி தூக்கி போடுங்க. உங்களை யார் வேணாம்னா ஜாமீனில் வராமல் போ. அதை பற்றி எங்கள் 10 வருஷம் தேர்தல் நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வேற இப்படி ஒரு தேவையா? என்னமோ இவங்களுக்கு வழிஞ்சு விழுகிற மாதிரி எல்லாரும் விழுகணுமா? இவங்க உடனே உங்கள் அம்மா எங்கள் அம்மா. என்னடா உங்கள் அம்மா? இங்கே 100 பூரா நோட்டீஸ் அடிச்சு விட்டிருக்கோம். சின்ன குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா அம்மா? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். மக்களோட பொது உடைமைகளை யார் அழித்தாலும் சரி, யார் பறித்தாலும் சரி, இந்த விஜயகாந்த் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன், சும்மா விடவும் மாட்டேன். ஏன்னு சொல்கிறேன்னா என்னால் பொறுக்க முடியல. உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன். கட்சி தொண்டர்களும் தோழரும் வேண்டாம் பொறுமைக்காரங்க இல்லாட்டா பொறுமை இந்த விஜயகாந்துக்கிட்ட எதிர்பார்க்காங்க. மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். எனக்கு மடியிலையும் கணம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. 18 வருஷம் ஒரு கேஸ் எழுத்து அடித்தாங்கல்ல. 120-160 வயதாக வாங்கினாங்களாம். ஏன் வாங்கினீங்க? நீங்கள் நல்ல முதலமைச்சர். இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அன்னைக்கில் கேஸை முடிச்சு போட்டுருந்தா நீ நம்ம பண்ணிக்கிட்டு ஏன் 18 வருஷம் எழுத்தீங்க? காவேரி நதியை வச்சுக்க எங்கள் அம்மா விட்டு. ஏன்டா காவேரி நதி நம்ம வீட்டுக்கு கிள்ளிக்கிறியா? என்னடா அவன் குடிக்க தண்ணி இல்லாமல், விவசாய தண்ணி இல்லாமல், நெசவாள தண்ணியெல்லாம் கஷ்டப்பட்டு அங்களே செத்துக்கிட்டு இருக்கா இருக்காங்களே. வரத்து வெக்கங்கிட்ட பிள்ளைங்களா போங்கடா நீங்களும். உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. ஆக உரைக்கிறது அவங்களுக்கு தான். ஊர் சொத்தை கொள்ளையடிச்சு வச்சா எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்து புரிஞ்சுங்க. அதாவது முதல்ல தேர்தல்னா காசு, கூட்டம் கூட்டினா காசு. இப்போ போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் இருந்தாலும் காசு கொடுத்தா வரும். என்ன கெடுத்து வச்சுருக்காங்க மக்கள். இப்படியா நாடு கெட்டிச்சு வர இருக்கு. நாங்கள் எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு உருவம் வரிச்சா உடனே போலீஸ் பிடிச்சிருக்கு. இவங்க எரிப்பாங்களாம், அடிப்பாங்களாம், எல்லாம் உதப்பாங்களாம். அதை மாத்திரம் பிடிக்கக்கூடாது. போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும். உணவகம், அம்மா மருந்து கடை, அம்மா பழசர கடை, அம்மா டாஸ்மார்க்கும் போட்டுக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு கேஸ். என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் அடைந்த. சரி, எங்கள் மேலே மாத்திரம் கேஸ் போட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷம், நீங்கள் ஜெயிலுக்கு போனால் மாத்திரம் அழுவீங்களா? என்னையா அது? கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஏன் ராணி மாதிரி வாழ்ந்தீங்களா? அதனால ஜெயிலில் யாரையும் பார்க்காம இருக்கீங்களா? வெக்கங்கிட்டு போயிருக்கீங்களா? அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். எல்லாரும் நம்மளை நின்று கொண்டுருச்சா? 18 வருஷம் உங்களுக்கு தான் 120 வாய்தா வாங்கலாம். என்னாச்சு? இன்னும் 10 வருஷம் தேர்தலில் கூட நிற்க முடியாத அளவுக்கு பண்ணிருச்சா? இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. சரி பாருங்கள், இவங்க என்னமோ இங்கே இருந்துக்கிட்டு சாதனை. என்னையா நீங்கள்லாம் சாதனை? எங்கே கோட நாடுலேயே நீங்கள் போய் தங்க முடியாது. அப்படி தான் பண்ண போகிறாங்க பாருங்கள். மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு நீங்கள் கேட்டுருப்பீங்க. நான் தெரியாமல் கேட்குறேன். ஒரு பக்கம் விளம்பரம் வருதுங்கிறதுக்காக நீங்களா? ஏன் மக்கள் காசியா? உங்கள் காசா? அதிமுக காசா? வெக்கங்கட்ட பிள்ளைகளா? ஏன்னா இதுக்கு விட நான் என்னையா சம்பாரிச்சு எங்கே கொண்டு போகிறேன்? செத்த 6க்கு 3 அதுக்கு மேலே என்ன இருக்கு? என்ன கொண்டு போய் என்ன சாதிக்க போறேன்? எதுவும் கிடையாது. ஒரு இடத்தை அடையணும்னு நினைச்சா முடிவு பண்ண அந்த இடத்தை அடையணும். நெப்போலியன்கிற மாவீரன் நெப்போலியன் இருந்தான். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம இங்க இருக்கிறோம் உழவர் சந்தை மைதானத்தில். இந்த இருக்கு திருச்சி நகரம்னு வச்சுக்கிறோம். மலைக்கோட்டை மெயின் கார்டு கேட்டுன்னு வச்சுங்களேன். இந்த மெயின் கார்டு கேட்டுக்கு இதுக்கு இடைவெளியில தண்ணி நிறைய இருக்கு. அப்ப நெப்போலியன் கேட்கிறா, மெயின் கார்டு கேட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. முடியாதுங்க, நடுவில் தண்ணி இருக்குங்க, போய் பிடிக்க முடியாதுங்கிறாங்க. யோசிக்கிறான் நெப்போலியன், என்னப்பா அப்படின்னு. அப்ப எல்லாரும் ஏற்றிட்டு போய் பாதி இடையில இறக்கி விட்டுட்டு எல்லா கப்பலையும் நெருப்பு வச்சுட்டார். நெருப்பு வச்சுட்டு திருப்பினாரு. இப்ப கேட்கிறாரு, இவர் மாத்திரம் ஒரு கப்பலில் வந்துட்டாரு. இப்ப அந்த மெயின் கார்டு கேட்ட பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? அந்த திருச்சி மலைக்கோட்டைன்னு கேட்கிறாரு. இந்த பக்கம் போனா தண்ணி செத்து போயிடுவோம், நீந்த முடியாது.
இந்த பக்கம் போனால் அவங்ககிட்ட வெட்டு பற்றி இப்போ சொல்கிறான், இப்போ நாங்கள் பிடிச்சிருவோம். அப்போ தான் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் முடியுங்கிற வார்த்தை தான் இருக்குன்னே தவிர முடியாதுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. ஆகையினால அடிக்கடி சொல்லுவேன், முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை, முடியுங்கிற வார்த்தை தான் அறிவாளுக்கு சொந்தமான வார்த்தை. இருக்கிறவங்க தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும், உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன். பிடிச்சிட்டே நினைக்கிறேன், இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது அது எனக்கு போதும். ஹியூமன் பீயிங் சார், மனிதநேயம் உள்ள ஒரு மனுஷன் அவன் ஒருத்தன் தான், வேற யாரும் கிடையாது சார். நட்புக்கு மரியாதை கொடுத்தான் சார். நட்புன்னா அவன்கிட்ட தான் சார் கற்றுக்கணும். கட்சி தொண்டர்கள் வந்து எம்ஜிஆர் தொண்டர்கள் மாரி வெறித்தனமானவனுங்க. அவன் நம்பிக்கை இழக்க மாட்டானுங்க சார். விஜய் நினைப்போடு தான் சார் இருப்பானுங்க. அன்னைக்கு பார்த்தீங்களா, எல்லாம் ஒடியாடுறானுங்களே பார்த்தீங்களா, வெளியூர்லேருந்து ஒடியாந்து தொண்டானுங்கெல்லாம் பெரியனுங்க சார். இப்போ அவன் அருமை தெரிஞ்சிருச்சுல்ல, விஜயகாந்தனுடைய அருமை தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ சாதாரண ஒரு சின்ன தொண்டன் கூட மாற மாட்டான் சார். அவன் நினைவில் தான் சார் இருப்பான். விஜயகாந்த் தான் புரட்சி கலைஞர் தான். அவன் இருந்தாலும் இன்னும் வர முடியாது.